Hello viewers, welcome to React Tutorials. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது Redux அப்படிங்கறத React-ஓட எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு நாங்க React-Redux அப்படிங்கிற plugin பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல இந்த ஒரு அப்ளிகேஷன் நான் பண்ணி காட்டியிருந்தேன். ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோர் கிரியேட் பண்ணி அந்த ஸ்டோரில் ஆக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி அதோட சேர்த்து ஒரு ரெடியூசரையும் கிரியேட் பண்ணி மல்டிபிள் ரெடியூசர்ஸ் கிரியேட் பண்ணி அது ஒரு ரூட் ரெடியூசரில் கம்பைன் பண்ணி இங்கே போட்டிருந்தோம். இந்த மாதிரி இல்லைனா இப்படியும் போடலாம், இல்லை நீங்கள் கம்பைன் ரெடியூசர்னு ரிடக்ஸில் அவைலபிளாக இருக்குது, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது இங்கே ஸ்டோர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரை நம்ம இண்டெக்ஸ் ஃபைலில் யூஸ் பண்ணி டிஸ்பேச் பண்ணி அதே நேரத்தில் கன்சோலே லாக் பண்ணி காட்டிட்டு இருந்தோம், எப்படி அது வந்து மெயினாக ஸ்டோர் பண்ணுது டேட்டாவா அப்படின்ட்டு. இது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா இதோட ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் இந்த ரிடக்ஸை ரியாக்டோட எப்படி நாங்கள் பைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு React-Redux அப்படின்னு ஒரு டிபெண்டன்சி ஒரு பிளக்இன் இருக்குங்க. இந்த யூஆர்எல்ல போனீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்குது, டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டு React-Redux-ஐ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரிடக்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் React-Redux-ஐ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். லோக்கல் இன்ஸ்டால் பண்ணுறவங்க npm install React-Redux-ன்னு போட்டுக்கோங்க, இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இதை டைரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், பேசிக்காக இந்த இதுக்கு தேவையானது ஒரே ஒரு ப்ரொவைடர் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஒரு ப்ரொவைடர் கொடுக்கணும், அந்த ப்ரொவைடருக்கு ஸ்டோர் என்ன ஸ்டோர் அப்படிங்கிறது கொடுக்கணும். இங்கே தான் நாங்கள் கனெக்ஷன் கொடுக்குறோம். ரூட் லெவலில், அப்ளிகேஷனோட ரூட் லெவலில் நம்ம வந்துட்டு ப்ரொவைடர் அப்படிங்கிற எலமெண்ட்டை இங்கே போட போகிறோம். இந்த டிவ்வை தூக்கிட்டு ப்ரொவைடர்னு மாற்றலாம், இல்லைனா அதுக்கு மேலேயே போட்டுக்கலாம். ஏன் இப்போ நான் இதுக்கு மேலே போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடருக்குள்ளே ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கணும், நிறைய எலமெண்ட் கொடுக்க முடியாது. அதனால ப்ரொவைடருக்குள்ளே இப்போ ஒரே ஒரு டிவ் மட்டும் இருக்குது. ஸோ அது ஏற்றுக்கும், அதை ஒன்றும் பிரச்சனை வராது. ஸோ இங்கே ஸ்டோர்னு கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கிற ஸ்டோரை ரெஃபரன்ஸாக கொடுக்குறோம். ப்ரொவைடர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அது. இப்போ நாங்கள் ப்ரொவைடர் டிஃபைன் பண்ணியாச்சு, ஆனால் இங்கே மேலே இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் ப்ரொவைடர் ஃப்ரம் React-Redux. ஓகே, இப்போ இது இம்போர்ட் ஆயாச்சு. அப்ளிகேஷனும் ரன் ஆகணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஆமாம், ரன் ஆகுது, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இது ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே ப்ரொவைடர் இருக்குது, நம்ம ஸ்டோரை கொடுத்துருக்கோம். ஸ்டோர் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது ஸ்டோர். இந்த ஸ்டோரில் ஒரு ரெடியூசரை நம்ம 2 ரெடியூசரை நம்ம கம்பைன் பண்ணி மொத்தமாக கொடுத்துருக்கோம். ஸோ முதலே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாலுமே 2 ரெடியூசருமே கால் ஆகும். இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் மட்டுமே. இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணி டிஸ்பேச்னு காப்பிட்டாலும் 2 ஆப்ஜெக்ட்டுமே கால் ஆகும். இந்த 2 ஆப்ஜெக்ட்லையும் நம்ம ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஆக்ஷன் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் உள்ளே போகும், மற்றதெல்லாம் டிஃபால்ட்டாக டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தான் அது பேசிக்காக ஒர்க் ஆகும். இப்போ நான் இங்கே வந்துட்டு hello.js போகிறேன். இந்த காம்பனண்ட்டை வந்துட்டு நம்ம ஒரு இப்போது ரிடக்ஸ் காம்பனண்ட்டாக மாற்றுவோம், அதாவது ரிடக்ஸ் காம்பனண்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி மாற்றுவோம். ஸோ இதை கான்ஸ்டன்ட்டு இல்லைங்க, லெட் கீவேர்டுன்னு எடுத்துக்கலாம். லெட் hello இஸ் ஈக்குவல் டு இந்த இது. இப்போ இந்த இதை நம்ம ப்ராப்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த இது ரிட்டர்ன் பண்ண போது இந்த எலிமெண்ட்டை, ஸோ இங்கே நம்ம வந்துட்டு ப்ராப்ஸ் டாட் நேம், அதே மாதிரி இந்த பக்கம் தேவையில்லை. இப்போ நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு இங்கே எரர் வருது. ஸோ நம்ம இப்போ எக்ஸ்போர்ட்டு டிஃபால்ட்டு ஹலோ. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம இது ஒரு காம்பனண்ட்டாக மாற்றிருக்கோம், அதாவது ஒரு இதுக்கு அசைன் பண்ணி நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் திரும்பவும். ஸோ இப்போ இந்த இதை நம்ம ரிடக்ஸ் காம்பனண்ட்டாக மாற்றுறதுக்கு ரிடக்ஸில் ஒரு கனெக்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். அது ஒரு காம்பனண்ட்டை எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கனெக்டை முதல்ல இம்போர்ட் பண்ணலாம். இவ்வளோதாங்க, இந்த ஒரு ப்ரொவைடர், இந்த ஒரு கனெக்ட், இந்த 2 மட்டும் இருந்தாலே போதும். அது பேசிக் தான். இந்த 2 பேசிக் திங்ஸ் இருந்தாலே ரிடக்ஸை நீங்கள் ஈஸியாக ரியாக்டோட மர்ஜ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கனெக்ட் வச்சுக்கிட்டு இதே நம்ம அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் டைரெக்டாக. இங்கே வந்துட்டு கனெக்ட்னு கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ண போகிறோம். கனெக்ட் ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம எந்த கம்பனண்ட் வேணுமோ அதை பாஸ் பண்ணணும். இந்த கனெக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு 2 இன்புட் வேணும். ஒன்று மேப்பிங் ஸ்டேட் டு ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று வந்து ஸ்டேட்லேருந்து டிஸ்பேச்சை
மேப் பண்ணுறது. அதாவது ஃபர்ஸ்ட் இது வந்து ரீட் பண்ணுறதுக்கான வழி. ஸோ இது வந்து மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கே ஸ்டேட்னா ஸ்டோரில் இருக்கிற ஸ்டேட்டை ரெஃபர் பண்ணுறோம். ஸ்டோரில் இருக்கிற ஸ்டேட்டை எடுத்து நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸோட மேப் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டேட் ஆப்ஜெக்ட்டை கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேட் ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் இருக்கிற மெயினான ஸ்டேட் ஆப்ஜெக்ட் தான் இது. அதாவது இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரில் இருக்கிற இந்த கம்ப்ளீட் ரூட் ரெடியூசர். அதில் வந்துட்டு இந்த கவுண்டர் டெஸ்டர் ரெண்டுமே இருக்கும். இதில் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன வேணால் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம். ஆனால் பேசிக்காக இது ஒரு ஆப்ஜெக்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட்டில் நான் கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இருக்குது. ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம என்ன ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்டேட்டில் கவுண்ட் ரெடியூசர் இருக்குது, டெஸ்ட் ரெடியூசர் இருக்குது. அதை வந்து நம்ம கவுண்டர் டெஸ்டராக எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம கவுண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே கவுண்ட்டுன்னு நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருந்தோம். மேலே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கவுண்டருக்குள்ளே நம்ம இது கவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இதுதான் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் இப்படி கொடுத்தோம்னா இந்த மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நல் கொடுத்துடலாம். இது வந்து டிஸ்பேட்ச் மேப் பண்ணுறது. இந்த கொஞ்ச நேரத்தில் நான் காட்டுறேன் எப்படி மேப் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணும், இந்த கனெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்குது. அதில் வந்து எப்படி நீங்கள் ஸ்டேட்டை ப்ராப்பர்ட்டிஸுக்கு மேப் பண்ணணும்னு சொல்லுது. எந்த மெத்தடோட ப்ராப்பர்ட்டிஸ்னா இந்த ஹெலோ காம்பனண்டோட ப்ராப்பர்ட்டிஸுக்கு மேப் பண்ணணும். அதாவது இப்போ இந்த ப்ராப்ஸில் ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் அப்படிங்கிறது பைண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ராப்ஸ் டாட் கவுண்ட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தன்னாலே வர ஆரம்பிக்கும். ஹைலைட் என்னென்னா நீங்கள் எப்போல்லாம் டிஸ்பேச் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த மெத்தட் கால் ஆகும். கால் ஆகி இது அப்டேட் ஆகி தன்னால் இங்கே பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் இப்போ நீங்கள் ரிடக்ஸ் த்ரூவாக கனெக்ட் பண்ணுறது. இப்போ நாங்கள் பாருங்கள் இங்கே இன்க்ரிமெண்ட் அமுத்த போகிறேன், கிளிக் பண்ண போகிறேன். இன்க்ரிமெண்ட்டுங்கிறது இண்டெக்ஸில் இருக்குது. இன்க்ரிமெண்ட்டில் இண்டெக்ஸில் இருக்கிற இன்க்ரிமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டோரை டிஸ்பேச் ஆகிட்டு கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகும். இது எங்கே அப்டேட் ஆகும்? இந்த ஸ்டோரில் இந்த ஆப்ஜெக்ட் அப்டேட் ஆகும். ஸ்டோரில் இந்த ஆப்ஜெக்ட் அப்டேட் ஆச்சுன்னா தன்னால் ஹெலோ ஜேஎஸில் இங்கே இது ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நாங்கள் கனெக்ட் ஆப்ஜெக்ட் த்ரூவாக போட்டிருக்கோம். ஸோ இங்கே இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆப்ஜெக்ட் வேணால் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இந்த கனெக்ட் போடும்போது எல்லாமே ட்ரிகர் ஆகி எல்லாமே அப்டேட் ஆகும். இப்போ இங்கே சேஞ்ச் ஆகும்போது ப்ராப்பர்ட்டிஸ் அப்டேட் ஆகுது. ஸோ யூஐ வந்து அப்டேட் ஆகும். முதலே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்றா நீங்கள் செட் ஸ்டேட் த்ரூவாக ஸ்டேட்டை அப்டேட் பண்ணணும், இல்லைனா ப்ராப்பர்ட்டிஸ் அப்டேட் ஆகணும். இந்த ரெண்டு வழி தான் ரியாக்டில் யூஐ சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பேசிக்காக ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரிமெண்ட் அமுத்திட்டே போனீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. டிக்ரிமெண்ட்டும் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் நான் இதை காட்டியிருக்கேன். இப்போ நீங்கள் இன்க்ரிமெண்ட்னு அமுத்தும் போது ஆக்சுவலாக இங்கே பார்த்தோன்னா நம்ம ஸ்டேட்டில் வந்து மாற்றுறோம். அதாவது ஸ்டோர்லேருந்து டைரெக்டாக மாற்றுறோம். இப்போ இந்த இதை நம்ம டிஸ்பேச் இவெண்ட்டை எப்படி போட்டுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இங்கே நீங்கள் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்துட்டு கான்ஸ்டன்ட் இப்போ மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ். இப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கெட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டேட்லேருந்து நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட்டுக்கு நம்ம புஷ் பண்ண போகிறோம் டேட்டாவை. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ். இங்கே டிஸ்பேச் அப்படிங்கிற மெத்தட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே டிஸ்பேச் கிடைக்குது. இதுவும் அதே மாதிரி தான் ஒரு ரிட்டர்ன் ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நாங்கள் இங்கே இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை எழுதிக்கலாம். இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணணும்? பேசிக்காக டிஸ்பேச் பண்ணும். என்ன டிஸ்பேச் பண்ணும்? இங்கே இருக்கிற இதே தாங்க டிஸ்பேச். இதை நான் சும்மா காப்பி பண்ணி அங்கே போட்டுக்க போகிறேன். இண்டெக்ஸ் போயிட்டு இதுதான் அது பண்ண போகுது. அதே மாதிரி டிக்ரிமெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரெண்டையும் டிஃபைன் பண்ணணும். மேலே என்னது ஒரு ஆக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இங்கே டிக்ரிமெண்ட்டை டிக்ளேர் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்னு ரெண்டு மெத்தட் இருக்குது. இங்கே வந்துட்டு நான் இப்போது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துக்கலாம். இங்கே இருக்கு, நான் சும்மா காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்ட்டு ஹெலோவில் போயிட்டு முன்னாடி கொடுத்துக்கிறேன். ஹெலோவுக்கு முன்னாடி
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 பட்டன் இருக்கு. இங்கே நம்ம props டாட் இன்க்ரிமெண்ட்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ப்ராப்பர்ட்டிஸுக்கு ஆட் ஆகும் மெத்தட். ஸோ முதல்ல நம்ம props டாட் கவுண்ட்னு யூஸ் பண்ணோம். அது மெத்தடை ஃபெச் பண்ணுது. இது போஸ்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த டிஸ்பேட்ச் event கால் ஆகும். இந்த டிஸ்பேட்ச் event கால் ஆச்சுன்னா இது இன்க்ரிமெண்ட் பண்ணும். இது இன்க்ரிமெண்ட் ஆனோடனே திரும்ப இந்த மெத்தட் கால் ஆகும். ஏன்னா ரிடக்ஸில் அப்டேட் ஆகுது. ஸோ இங்கே கவுண்ட் திரும்பவும் ஃபெச் ஆகும். ப்ராப்பர்ட்டிஸ் அப்டேட் ஆகும். ஸோ திரும்பவும் UI ரெண்டர் ஆகிட்டு உங்களுக்கு வேல்யூ காட்ட ஆரம்பிக்கும். இப்போ இந்த இன்க்ரிமெண்ட் வந்துட்டு ஹெலோ ஜேஎஸோடது. இப்போ நான் இதில் இன்க்ரிமெண்ட் பண்ணாலும் அது இன்க்ரிமெண்ட் ஆகணும். இப்போ நடக்கலை. ஏன்னா நாங்கள் இந்த மெத்தடை வந்து இன்னும் இதுக்கு பாஸ் பண்ணலை. நல்லுன்னு தான் கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் இதுக்கு பாஸ் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி இங்கே நாங்கள் வந்து இந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கால் பண்ணக்கூடாது டைரெக்டாக. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு மெத்தட் டெஃபினிஷன் தான் பாஸ் பண்ணணும். அந்த டெஃபினிஷனுக்குள்ளே நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதே மாதிரி மாற்றிடலாம். இங்கே ஒரு மெத்தட் டெஃபினிஷன். ஸோ உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ இதெல்லாம் இந்த மெத்தடுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டேட்டா புஷ் பண்ணணும்னா அந்த டேட்டா உங்களுக்கு மாடிஃபை பண்ணணும்னா மாடிஃபை பண்ணிவிட்டு இங்கே வேல்யூ அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் போய்ட்டு இங்கே இன்க்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது வேல்யூ. டிக்ரிமெண்ட்னா டிக்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆப்ஜெக்ட் த்ரூவாக இந்த மேப் டிஸ்பேட்சிலிருந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதாவது டிஸ்பேட்ச் பண்ணுறோம். அதே மாதிரி இதிலிருந்து நம்ம ரீட் பண்ணிக்கிறோம். இப்படி தாங்க ஒரு இது பேசிக்காக ஒரு React காம்பனன்ஸை பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்லெஸ் காம்பனன்ட் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஸ்டேட்ஃபுல் காம்பனண்ட்டுக்கும் போடலாம். நான் இந்த குயிக்காக ஒரு ஸ்டேட்ஃபுல் காம்பனண்ட்டாக மாற்றி காட்டுறேன். ஒரு கிளாஸ் ஹெலோ அப்படின்ட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரியாக்ட் காம்பனண்ட்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகணும். இதுக்கு மெயினான தேவையில்லை ஒரே ஒரு மெத்தட் வந்துட்டு ரெண்டர். சிம்பிளான ஒரு லைஃப் சைக்கிள் லுக். இது மட்டும் இருந்தாலே போதுமானது. அதே மாதிரி இந்த ரிட்டர்னை வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்குவோம். அவ்வளோதாங்க. இப்போ இங்கே ப்ராப்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. அதுக்கு பதிலாக திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணணும். திஸ் டாட் ப்ராப்ஸ் போட்டாக்கிட்டா போதும். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலோ கிளாஸ் ஆயிடுச்சு. கிளாஸ்லேருந்து ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம காம்பனண்ட்டை டிஃபைன் பண்ணிடலாம். அதாவது இம்போர்ட் பண்ணிக்கலாம். காம்பனண்ட் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே ஒர்க் ஆகுது. ஸோ இது நீங்கள் இப்படியும் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டேட்லெஸ் காம்பனண்ட்டுக்கும் கொடுத்துக்கலாம். குயிக்காக ஒரு வேல்யூ எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஒரு அரேயை வச்சு அரேக்கு வேல்யூ புஷ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மேத் டாட் ரேண்டம் அப்படிங்கிறத. ஸோ இதே தான் நாங்கள் இங்கேயும் பண்ண போகிறோம். வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. இங்கே வந்துட்டு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் மாதிரியே இங்கே நம்ம இன்னொரு புஷ் அப்படிங்கிற மெத்தடை எடுத்துக்கலாம். இங்கே இல்லைன்னா அப்டேட் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் இதை நம்ம பண்ண போகிறோம். டைப் புஷ். ஸோ ரேண்டம் வேல்யூவை இது புஷ் பண்ண போகுது. அவ்வளோதான். இல்லைன்னா நம்ம இப்படி கூட பண்ணலாம். என்ன புஷ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டன்ட்டு கவுண்ட்டுன்னு வச்சுட்டு ஒரு டெக்ஸ்ட் கவுண்ட்டு ப்ளஸ் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இது காட்டுறேன். இங்கே நீங்கள் என்னென்ன லாஜிக் வேணும் இதெல்லாம் கூட பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு நீங்கள் கூட புஷ் பண்ணலாம். இல்லைனா இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் இங்கேருந்து செட் பண்ணி அதை கூட நீங்கள் இங்கே அனுப்பிக்கலாம். அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பண்ண முடியுங்க இந்த இதில். ஸோ இப்போ இந்த இதுக்கு நம்ம டேட்டான்னு எடுத்துக்கலாம். டேட்டான்னு பாஸ் ஆகுது. இந்த இதில் நம்ம வந்துட்டு டேட்டாவை தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன டேட்டா பாஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இப்போ. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இங்கே இதே மாதிரி இன்னொரு பட்டன் போட்டுக்கலாம். இது வந்துட்டு புஷ்ன்னு எழுதிக்குவோம். இதில் டிக்ரிமெண்ட் இருக்குது. இதுக்கு பதிலாக இதை ஆடுன்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் லோக்கலாக ஒரு ஆட் மெத்தடை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிட்டு இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் நம்ம திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் அப்டேட், இந்த அப்டேட்டுக்குள்ளே நம்ம இப்போ டேட்டாவை பாஸ் பண்ணணும். இப்போ என்ன டேட்டா பாஸ் பண்ண போகிறோம்னா கான்ஸ்டன்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட்
கவுண்ட் இந்த கவுண்ட் இருக்குங்க இல்லைங்களா அதே தான் எடுக்க போகிறோம். ப்ளஸ் இங்கே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துக்கலாம். கவுண்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மட்டும். இப்போ இதை தான் நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். கவுண்டா. ஸோ இது வந்து இப்போ அப்டேட் ஆயிரும். இப்போ அப்டேட் ஆகிறத நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணலாம். இது வந்துட்டு புஷ்ட் டேட்டா அப்படின்னு எடுத்திருக்கேன். this டாட் ப்ராப்ஸ் டாட் டேட்டான்னு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ அதை மேப் பண்ணணும். இங்கே வந்துட்டு டேட்டா இது பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட்டுக்குள்ளே டெஸ்டருக்குள்ளே இருக்குது. இது டெஸ்டருக்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோன்னு குயிக்காக போய் பார்த்துருவோம். நம்ம இங்கே கொடுத்தது வந்து டெஸ்டருக்குள்ளே இது ஒரு அரே, அவ்வளோதான். டைரெக்டாக ஒரு அரே மட்டும்தான். ஸோ இங்கே வந்துட்டு டெஸ்டருக்குள்ளே அரே தான் இருக்கும் இதில். ஸோ இங்கே டேட்டா அப்படிங்கிறதே ஒரு அரே தான். ஸோ இப்போ நம்ம சும்மா ஒரு ஈஸினஸுக்கு இந்த லென்த்தை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். லென்த் புஷ் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். இல்லைனா மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டர் கூட பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு டெஸ்டர் டாட் டெஸ்டர், அவ்வளோதான். டெஸ்டர் அப்படிங்கிறதே ஒரு அரே தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புஷ்டு டேட்டா வந்து 0ன்னு இருக்குது. அதாவது அரேயில் எதுவுமே இல்லை அப்படின்னு. ரியாக்ட் லென்த்தும் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் புஷ்ன்னு அமுத்துனேன்னா ஓகே அது ஒர்க் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டைரெக்டாக ஆட் ஃபங்க்ஷன் இங்கே தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். புஷ்ன்னு அமுத்துனீங்கன்னா இங்கே 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்துட்டு தன்னால் அப்டேட் ஆகுது. நீங்கள் புஷ்ன்னு கொடுக்கும்போது கவுண்ட் என்ன இருக்கோ அந்த கவுண்ட்டு தான் இங்கே கரெக்டாக வருது. ஸோ நீங்கள் புஷ்ன்னு பண்ணும்போது ஆடில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸோட என்ன கவுண்ட் இருக்கோ அந்த கவுண்ட் வந்துட்டு இங்கே அப்டேட் ஆகுது. ஸோ இங்கே ஒவ்வொரு டைமும் ஒரு ஆப்ஜெக்ட்டும் புஷ் ஆகிட்டே இருக்குது. இதுதான் லென்த்து தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி நீங்கள் டேட்டா பாஸ் பண்ணுறது, எப்படி ரீட் பண்ணுறது இப்படிங்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ. பாய்.